மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட காவிரி நீர் நாகை மாவட்டத்தின் கடைமடை பகுதியான இறையான்குடி தடுப்பணைக்கு வந்தடைந்ததை அடுத்து விவசாயிகள் மலர்கள் மற்றும் விதை நெல்களை தூவியும் கும்மி அடித்து வரவேற்றனர். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லெனின். வணக்கம். கடைசி தடுப்பணைக்கும் நீரானது வந்து சேர்ந்திருக்கிறது. இதன் மூலமாக அந்த பகுதியில் எவ்வளவு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது? விரிவான விவரம். கௌதமி, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கர்நாடகாவில் இருந்து மழைநீர் வெளியேற்றப்பட்டது. இதனால் மேட்டூர் அணை முழுவதும் முழு கொள்ளளவை எட்டியது. அதனைத் தொடர்ந்து மேட்டூர் அணையிலிருந்து கடந்த ஜூலை 28ஆம் தேதி டெல்டா மாவட்ட விவசாயத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனையடுத்து காவிரி நீர் தஞ்சை மாவட்டம் கல்லணையை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்ட பாசனத்திற்காக கடந்த 31ஆம் தேதி தண்ணீர் திறந்து விடப்பட்டது. கல்லணையில் இருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் வெண்ணாற்றிலிருந்து பிரிந்து பாண்டவை ஆற்றின் மூலம் நாகை மாவட்டத்தின் கடைமடை பகுதியான கீழையூர் ஒன்றியம் இறையான்குடி தடுப்பணைக்கு இன்று வந்தடைந்தது. இந்த தடுப்பணை தான் காவிரி நீர்பிடிப்பின் கடைசி தடுப்பணையாகும். காவிரி நீர் கடை ஒடிக்கும் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக விவசாயிகள் தடுப்பணைக்கு மலர் மாலை அணிவித்து பூக்கள், விதை நெல் தூவியும் வரவேற்றனர். தொடர்ந்து சூரிய பகவானுக்கு படையிலிட்டு கற்பூரம் ஏற்றி விவசாயம் செழிக்க வேண்டி வழிபாடு செய்தனர். காவிரி நீர் கடைமடைக்கு வந்துள்ளதால் தங்களது வறுமை அடித்து செல்லப்பட்டுவிடும் என கூறி விவசாய தினக்கூலி பெண்கள் கும்மி பாட்டு பாடி காவிரி தாயை வணங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். குறுவை சாகுபடி நேரத்தில் கர்நாடக அரசு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட மறுத்துவிட்ட நிலையில் ஆற்று நீரை மட்டுமே நம்பியிருக்கும் நாகை கடைமடை பகுதியில் குறுவை சாகுபடி முற்றுமுழுதாகவே பொய்த்து போனது. இந்த நிலையில் தற்போது காவிரியில் தண்ணீர் திறந்து கடைமடை பகுதி வரை காவிரி நீர் வந்துள்ளதால் சம்பா சாகுபடிக்கு கை கொடுக்கும் எனவும் தங்களை கரை சேர்க்கும் என்ற நம்பிக்கையோடு விவசாயிகள் விவசாய பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டத்தில் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களில் இந்த காவிரி நீர் பாய்ந்து தங்களது வாழ்வை செழிக்கும் என்ற நம்பிக்கையோடு விவசாய பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். கௌதமி, தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி லெனின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.